நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கில மாதம் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, புதன் பகவான் புத்திக்காரகன், அறிவுக்காரகன், அவர் மே 31 அன்றைக்கி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேசி ஆகிறார். அவர் அங்கே ஜூன் 14 வரைக்கும் ரிஷபத்தில் இருப்பார். இது ஒன்று, இது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் செவ்வாய் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இதுக்கு காரகனான செவ்வாய் பகவான் அதே மீனத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான மேசத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு. இந்த ரெண்டு ராசி தான் மாறிக்கிட்டு இருக்குது. கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ ராசிநாதன் 9ஆம் இடத்துல பாகியஸ்தானத்தில் இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய 2 சுபகரங்கள். இவரும் சுபரோட சேர்ந்த புதனும் சுபராகவே செயல்படுவார். அதனால் பாகியங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய மாதங்கள். ஜாதகரோட கௌரவம், சுயமரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் இந்த மாதத்தில் உயரக்கூடிய காலகட்டங்கள். இது 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வரும். தன பற்றாக்குறை இந்த மாதத்தில் இருக்கும். அது பெருசாக ஒன்றும் பாதிக்காது அந்தளவுக்கு. 3ஆம் இடத்தை குரு, சுக்கிரன், புதன் பார்க்கறதுனால இளைய சகோதரன் மூலியமாக உங்களுக்கு ஆதரவுகள் நல்லாவே இருக்கும். ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்கள்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. 5ஆம் இடத்தை கன்னி ராசி 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகள் உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு அந்யோன்யமான நல்ல ஒரு நட்பு அமையக்கூடிய காலகட்டங்கள் இது. இப்போ கன்னி ராசியில் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வேலைகளில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் கையாளணும். அதனால் ஏதாவது வேலை மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க இந்த கன்னிராசிக்காரங்களாம் இப்போதெல்லாம் வேலையெல்லாம் மாற்றம் செய்யறது நல்ல ஒரு தருணம் இது கிடையாது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே சிறு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி 7ஆம் இடம் தொழில்துறை பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் கன்னிராசி நேயர்கள் பண்ணாதீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு பார்த்து ஜாக்கிரதையான இருக்கக்கூடிய தருணங்கள் தான். தடை, தாமதம், விபத்து அந்த மாதிரியான ஸ்தானம், அசுபஸ்தானம் 8 மறைஞ்சி இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது ஆனால் வாகனத்தில் போகும்போது சாலையில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பார்த்து போகிறது ரொம்ப நல்லது. வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. நம்ம எப்பயுமே வேகமாக போவோம் அப்படின்ற மாதிரி கன்னிராசி நேயர்கள்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு சாலையில் போகும்போது கொஞ்சம் வேகம் கம்மியாக போகிறது ரொம்ப நல்லது. 9ஆம் இடத்துல 3 சுபகிரகங்கள். இவரும் ராசிநாதனும் அங்கே தான் இருக்கிறாரு. அதனால் தந்தைக்கு தந்தையினால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், பாகியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தந்தை சொத்து ரொம்ப நாளாக நம்ம கைக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக கைக்கு வரும். உங்கள் கைக்கு தந்தையோட சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள். தொழில் கன்னிராசி நேயர்கள் தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தொழில் ஸ்மூத்தாக, அதாவது நார்மலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. எந்த சுப தொடர்பும் இல்லை, பாவ தொடர்பும் இல்லை. அதனால் ஸ்மூத்தாக போகும் தொழில்னால். அதே மாதிரி லாபங்கள் 11ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால லாபங்கள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கன்னிராசி நேயர்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டங்கள் நல்ல காலகட்டங்கள் கிடையாது. ஆன்மீக சுற்றுலா பெரியவங்க போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாலும் இப்போ தொலைதூரம் பயணங்கள்லாம் எதுவும் மேற்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் சொன்னது எல்லாமே பொது பலன் தான் சொல்லியிருக்கேன். துல்லியமான பலன் உங்களுக்கு வேணும்னா கீழே என் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து ஜனன ஜாதகத்தையும் இப்போ கோச்சார ரீதியாகவும் இணைச்சி வந்து உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து சொல்லிடுறோம். நன்றி, வணக்கம்.